முள்ள எடுத்துருவாரா இல்ல அப்படியே மென்னு சிரிச்சிருவாரா திருமாவளவன்? வணக்கம். அதாவது இப்ப என்னுடைய கருத்தை நான் சொல்றதா அல்லது சுவாமிநாதன் சொன்ன அவதூறுகளுக்கு பதில் சொல்வதா அப்படின்றது எனக்கே ஒரு நெருக்கடியா உருவாயிருக்கு. இஷ்டத்துக்கு கற்பனையில விடுதலை சிறுத்தைகளையும் தலைவர் எழுச்சி தமிழருடைய நிலைப்பாட்டையும் அவதூறா சுவாமிநாதன் அவங்க பதிவு செஞ்சிட்டு இருக்காரு. கூடயே செய்தி தொடர்பாளர் பதில் சொல்வார் சொல்லியிருக்காரு. நான் என்னுடைய பதில் சொல்றேன். தொண்டையில் சிக்கிய முள் அப்படிலாம் இங்க யாருமே கிடையாது. ஆதவ அர்ஜுனா கட்சிக்குள் 6 மாதங்கள் தான் ஆகிறது. கட்சியில் 10 துணை பொதுச் செயலாளர்கள் அவரும் ஒருத்தர். அவர் தனிப்பட்ட முறையில் கட்சிக்குள் எந்த விதமான முடிவை எடுத்து நகர்வதற்கு அவருக்கு விருப்பம் இருந்திருக்கலாம். ஆனால் விடுதலை சிறுத்தைகளை இயக்குவதற்கோ நகர்த்துவதற்கோ அவரால் இயலாது. அதற்கு கட்சிக்குள் எந்த விதமான இடமும் இல்லை. விடுதலை சிறுத்தைகளை விலை பேசவும் விடுதலை சிறுத்தைகளுக்கு வலை வீசவும் இங்கே எவரும் பிறக்கவில்லை என்பதை எமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தெள்ள தெளிவாக கூறியிருக்கின்றார். யாதும் உணர்ந்தே தவிர்த்தோம், பகையின் சூது மறிந்தோ தகர்த்தோம் என்கின்ற முழக்கத்தோடு தான் டிசம்பர் 6 புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய நூலான எல்லோருக்குமான தலைவர் என்கின்ற அந்த விழாவை புறக்கணித்தார். ஒரு திட்டமிட்டு சதி நடக்கிறது. திமுக கூட்டணிக்குள் குழப்பம் ஏற்படுத்துவதற்கு திட்டமிடுகிறார்கள் என்பதை அறிந்துதான் அந்த இடத்திலிருந்து கேள்வி திரு பாவலன், கூட்டணியை உடைக்க சதி நடக்குது, அந்த சதிக்கு நான் உடந்தையா இருக்க மாட்டேன், அந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறேன்னு ஒரு கட்சியின் தலைவர் திருமாவளவன் முடிவெடுப்பாராம். ஆனா கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் அதே நிகழ்ச்சிக்கு போய் பங்கேற்று திமுக மீது விமர்சனங்களை வைப்பாராம். ரெண்டு முரண்பாடு இல்லையா? நான் முழுசா என்ன பேச விடுங்க, நான் முழுசா சொல்லிக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் சாமானிய மக்களுக்காக கட்டமைக்கப்பட்ட ஒரு பேரியக்கம். 10 ஆண்டு காலம் தேர்தல் அரசியலை புறக்கணித்து நாங்கள் சாதி ஒழிப்பை மட்டுமே பிரதானப்படுத்தி களத்தில் நின்று நாங்கள் போராடிதான் இந்த மக்களை அணிதிரட்டணும். பிறகு அரசியல் அதிகாரம் தேவை என்கின்ற அந்த அளவுகோலில் இருந்துதான் கடந்த 1999 இன்று வரை 25 ஆண்டுகளுக்கு மேலாக தேர்தல் அரசியல் களத்தில் நாங்கள் நின்று எங்களுடைய ஆளுமையை, எங்களுடைய சாதனைகளை சாமானிய மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தி நாங்கள் நிரூபித்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போனா விடுதலை சிறுத்தைகள் ஒரு தனித்தன்மையோடு இயங்கக்கூடிய ஒரு கட்சி. ஆனால் இன்றைக்கு சுவாமிநாதன் என்ன சொல்றாருன்னா, ஏதோ ஆதவ அர்ஜுனா தான் ஐடி விங்க உருவாக்கி ஆக்டிவா விடுதலை சிறுத்தைகளை ஆக்டிவா வச்சிருக்கிற மாதிரி ஒரு அவதூறு சொல்றாரு. விடுதலை சிறுத்தைகள் ஆதவ அர்ஜுனா சேர்ந்து கட்சிக்குள் சேர்ந்து 6 மாதம் தான் ஆகிறது. சார், வெள்ளம் ஜனநாயக மாநாடு நீங்க நடத்தி எத்தனை மாதங்கள்? அந்த வெள்ளம் ஜனநாயக மாநாட்டுல தான் அவருக்கு ஐடி கார்டு நான் கிராஸ் நீங்க பேசும்போது கிராஸ் பண்ணல. சரி, அவரு பாவலன் இங்க பாருங்க, நீங்க பேசும்போது கிராஸ் பண்ணல. நீங்க பேசும்போது நான் குறிக்கிடல. நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். நாங்க 30க்கும் மேற்பட்ட மாநாடுகளை நடத்தி இருக்கிறோம். மக்கள்கிட்ட நிதி வாங்கி நடத்தி இருக்கின்றோம். கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து மட்ட நிர்வாகிகள் வீட்டில் இருக்கக்கூடிய தங்களுடைய சின்ன 1 கிராம் 2 கிராம் நகைகளை விற்று கொண்டு கட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். மாநாடு நடத்தி கொண்டிருக்கோம். ஆதவ அர்ஜுனா நிதி கொடுத்துதான் மாநாட்டை நடத்தினார். ரொம்ப அப்பட்டமான பொய், அவதூறு. இங்க பாருங்க, 4 எம்எல்ஏ 2 நாடாளுமன்ற உறுப்பினர் ஆதவ அர்ஜுனா கட்சிக்குள் இணைவதற்கு முன்பே 2 நாடாளுமன்ற உறுப்பினர் 4 சட்டமன்ற உறுப்பினர் வென்றெடுத்த கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எங்களுக்கு எல்லா உத்திகளும் தெரியும். தேர்தல் களத்தில் எப்படி மக்களை சந்திக்கணும், எப்படி அணுகுமுறை, எந்த வாக்குறுதியை சொல்லி எப்படி வாக்குகளை விடுதலை சிறுத்தைகளுக்கான வாக்குகளாக வென்றெடுக்க வேண்டும் என்ற அந்த உத்தி விடுதலை சிறுத்தைகளுக்கு கடைநிலை தொண்டர் வரைக்கும் தெரியும். ஆதவ அர்ஜுனா தான் இதெல்லாம் நடத்தி கொடுத்தார்ன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஊடகங்களில் வாய்க்கு வந்த மாதிரி கட்டமைக்க கூடாது. தேசம் காப்பு மாநாடு, வெல்லும் ஜனநாயகம், இந்த 2 மாநாடு கட்சியின் தொண்டர்களால் ஒவ்வொரு புரிந்து கொள்ள முடியுது. குக்கிராம வரைக்கும் கூட்டம் நடத்தி பெரும் கூட்டத்தை கூட்டி மக்களுக்காக நடத்தக்கூடிய கட்சி, மக்கள்கிட்ட நிதி திரட்டி மாநாடுகளை நடத்துறீங்க. ஆனா திரு ஆதவ அர்ஜுனாவை போய் பங்கேற்கலான்னு அனுமதி கொடுத்த திருமாவளவன் கவனமா பேசணும்னு அறிவுறுத்தி தானே அனுப்புனாரு. அவர் கவனமா பேசாம கூட்டணி மீது விமர்சனம் வச்சிருக்காரு, திமுக மீது விமர்சனம் வைத்திருக்காரு இல்லையா? இருங்க, நான் இதுக்கு பதில் சொல்லிக்கிறேன். அதாவது விடுதலை சிறுத்தைகளுடைய இலக்கு 2 இலக்கு. ஒன்று சாதி ஒழிப்பு, இன்னொன்று அரசியல் அதிகாரம். இந்த 2ஐயும் நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்றால் வெறும் பட்டியல் சமூக மக்களை மட்டுமே வச்சு நடத்த முடியாது.
அப்ப அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளை கட்சிக்குள்ள கொண்டு வரணும். குறிப்பா பிற்படுத்தப்பட்ட மக்களையும் பெண்களையும் இந்த கட்சிக்குள்ள பெருமளவில் கொண்டு வரணும். அதுக்காக தான் 2007 கட்சியவே ஒட்டுமொத்தமா கலைச்சிட்டு வேலைச்சேரி தீர்மானத்தின் அடிப்படையில் எல்லாரையும் கட்சிக்குள்ள கொண்டு வாங்க எங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாரு. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு கட்சியில ஒரு 100 பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 25 பேர் தலித் அல்லாதவர் இருக்கிறாங்க, 75 பேர் பட்டியல் சமூகம் என்றால் 25 பேர் தலித் நான் தலித் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு கட்சியை வந்து கட்டம் வச்சு வளர்த்து கொண்டு போறாங்க. அந்த அடிப்படையிலே வரலையே திரு பாவலன் கட்சிக்குள்ள வரும்போது கூட அவருக்கு விசிகாவுடைய நோக்கம் குறித்தோ தோற்றம் குறித்தோ கொள்கை குறித்தோ திருமாவளவனுடைய செயல்பாடுகள் குறித்தோ மக்களுக்காக நிக்கிறது குறித்தோ பொது நீரோட்டத்தில் விசிகாவுடைய முயற்சி குறித்தோ எல்லளவும் இங்க இருக்கக்கூடிய யாருக்கும் சந்தேகமே இல்லை. இப்ப பிரச்சனை திரு ஆதவ அர்ஜுனா நிகழ்ச்சியில் பங்கேற்றது குறித்தும் பேசியது குறித்தும் அந்த சப்ஜெக்ட் வரணும்ல. அதுல நேரடியா கேள்வி வச்சாச்சு. அவர் கவனமா பேசுங்கன்னு சொல்லி அனுப்புறாரு திருமாவளவன். அவர் கவனமா பேசல, கூட்டணி மீது விமர்சனம் வைக்கிறாரு. இப்ப கவனமா பேசாத ஒருத்தர் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏன் தயக்கமா இல்ல நிதானமா, அதை எப்படி அணுகிறாருன்னு கேக்குறேன். அது வந்து தயக்கமே கிடையாதுங்க. விடுதலை சிறுத்தைகள் நாங்க வந்து சாதி சங்கம் நடத்தல அல்லது ஒரு அறக்கட்டளை நடத்தல. நீ சரியில்லப்பா உடனே கட்சி விட்டு வெளியே போப்பான்னு எடுத்தேன் கவிழ்த்தும் சொல்ல முடியாது. விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு பலதரப்பட்ட மக்களால் ஒரு நன்மதிப்பை பெற்றிருக்கக்கூடிய கட்சி. எங்க கட்சிக்குன்னு சட்டத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. என்ன அந்த 2 நாள் 6ஆம் தேதி அவர் பேசியதுக்கு பிறகு அதற்கு முன்பே 2-3 சமயங்கள்ல அவர் பேசுறது தப்புன்னு சொல்லி எங்க தலைவர் வந்து சுட்டிக்காட்டினாரு, கண்டிச்சிருக்கிறாரு. ஆனால் 6ஆம் தேதி அந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்ளணுமா என்று தலைவருடைய ஒப்புதல் கேட்கும்போது தலைவர் தெளிவா சொல்லிட்டாரு, அந்த நிகழ்ச்சிக்கு நீங்க ஒரு பார்ட்னர், நீங்க ஒரு பப்ளிஷர், நீங்க தாராளமா கலந்துக்குங்க. ஆனால் கலந்து கொள்ளும் போது அம்பேத்கரை பற்றி மட்டும்தான் நீங்கள் பேச வேண்டும் சொல்லிட்டு அவருக்கு நாங்க எங்க தலைவர் வந்து சொல்லிட்டார். ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு போன பிறகுதான் அவர் அவரது விருப்பத்தின்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைப்பாட்டிற்கு எதிராக திமுக தலைமையிலான கூட்டணிக்கு எதிராக இந்தியா என்கின்ற அந்த மகத்தான கூட்டணிக்கு எதிராக அவருடைய சொந்த விருப்பத்தை அந்த மேடையில வந்து காட்டுறாரு. விடுதலை சிறுத்தைகளுக்கு உடன்பாடு இல்ல. உடன்பாடு இல்ல. அவரும் ஆதவ அர்ஜுனாவும் பேசிட்டாரு. ஏற்கனவே 2-3 தடவை பேசுறாரு, ட்வீட் பண்றாரு, எல்லாம் செய்யறாரு. அப்ப இங்க தானே திரு சாமிநாதன் சொல்ற குற்றச்சாட்டை பொருத்தி பார்க்க வேண்டியதா இருக்கு. அவர் ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர், அவர் கட்சிக்கு தேவை, அவர் நிதி ஆதாரம் தரக்கூடியவரா இருக்கிறார், கட்சிக்கு தேவைங்கிறதுனால யோசிக்கிறாரா அப்படின்னு இங்க பொருத்தி பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த டிலேக்கு காரணம் வந்து இதுதானான்னு பொருத்தி பார்க்க கிடையாது. எங்க கட்சியில நான் அது பதில் சொல்றேன் கார்த்திகேயன். அதாவது எங்க கட்சியில உயர்நிலை குழு கூட்டம்னு ஒண்ணு வச்சிருக்கோம். எந்த முடிவு வந்தாலும் அந்த உயர்நிலை குழு கூட்டத்துல விவாதம் பண்ணி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் எங்க தலைவர் அறிவிப்பாரு. அவர் தலைவர் அப்படின்ற காரணத்தினால சுப்ரீம் பவர் அவர் எடுத்துக்க மாட்டார். எப்பயுமே அது தேர்தல் கூட்டணியா இருந்தாலும் சரி, எந்த நிகழ்வா இருந்தாலும் சரி, உயர்மட்ட குழுவில் ஒரு பொருளை வைத்து அதை டிஸ்கஸ் பண்ணி விவாதம் பண்ணி அந்த உயர்நிலை குழு கூட்டத்தின் மெஜாரிட்டி கருத்தின் அடிப்படையில் தான் அறிவிப்பாரு. இப்ப இந்த 2 நாட்களாக உயர்நிலை குழு கூட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர் கருத்து கேட்டிருக்காரு. மெஜாரிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய மதசார்பற்ற திமுக கூட்டணிக்கு எதிராக வந்து இந்த கூட்டணி உருவாக்குறதுல மிக முக்கிய பங்கு விசிகாக்கு இருக்குது. அகில இந்திய அளவுல வந்து இந்தியா கூட்டணி உருவாக்க விசிகாக்கு மிக முக்கிய பங்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவருக்கு வேற ஒரு அஜெண்டா இருக்கிறது, சொந்த விருப்பு திமுக மேல இருக்கிறது. அதை வந்து நம்ம கட்சிக்கு அதை வந்து விசிகாவை காவு கொடுக்கிற அளவுக்கு அவர் பேசிட்டு இருக்காரு அப்படின்ற கருத்து கட்சிக்குள்ள பெருசா எழுந்த பிறகு தலைவர் அந்த முடிவெடுத்திருக்காரு. இன்று இரவு அல்லது நாளை காலைக்குள் ஆதவ அர்ஜுனா மீதான நடவடிக்கை எடுக்கப்பட்டு பொதுவெளிக்கு வைக்கப்படும். அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் நீங்க சொல்றதை ஏத்துக்க தான் வேணும். பேசுவோம். ஒரு இடைவேளைக்கு மட்டும் நான் போயிட்டு வந்துறேன். அதிகாரப்பூர்வமா சொல்றேன். இன்றைக்கு தலைவர் வந்து மதுரைக்கு வந்தப்ப நான் ஒரு கூட தான் இருந்தேன். பல்வேறு விஷயங்கள் நாங்க பரிமாறிக்கொண்டோம். அப்ப அவர் சொன்ன கருத்து இன்று இரவு அல்லது நாளைக்குள் வந்து அந்த அறிவிப்பு வரும். ஏன்னா இப்ப இதோ ஆதவ அர்ஜுனா வந்து நிதி கொடுத்துதான் அல்லது தேர்தல் வியூகம் வைத்துதான் விடுதலை சிறுத்தைகள் இயங்குற மாதிரி ஒரு மாயை இங்க திட்டமிட்டு எங்களுக்கு எதிரானவர்கள் கட்டமைக்கிறாங்க. அப்படி எதுவுமே கிடையாது. சாமானிய மக்கள் கொடுக்கின்ற 5-10 வச்சுதான் கட்சி நடத்திட்டு இருக்கோம். சரி, ஓகே. அவர் வந்து கட்சி நடத்தணுமா? சரி, இல்ல அவர் வந்து 30 மாநாடு நடத்திருக்காங்க. இல்ல, அது ஒரு பத்திரிகையாளருடைய விமர்சனம். அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க. அதுக்கு நீங்க பொருத்தமான பதில் சொல்லிட்டீங்க. மக்கள்கிட்ட இருந்து நாங்க நிதி பெற்றுதான் நடத்துறோம்னு பதில் சொல்லிட்டீங்க. அதுலயே நம்ம தொடர்ந்து நீடிக்க வேண்டாம்.